வணக்கம். ஜபை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு இந்தி பாடகரின் ஒரு அத்துமீறிய ஒரு செயல்பாடு. ரொம்ப பிரபல்யமான ஒரு பாடகர், பேர் உதித் நாராயணன். ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கார். 2000க்கு மேற்பட்ட ஒரு பாடல்கள் ஹிந்தியில் பாடியிருக்கார், தெலுங்கில் பாடியிருக்கார், கன்னடத்தில் பாடியிருக்கார், மலையாளத்தில் பாடியிருக்கார், மற்றபடி தமிழ்லேயும் பாடியிருக்கார். பழைய ஒரு பாடகர், இன்றும் புகழின் உச்சியில் உள்ள ஒரு பாடகர். தமிழை பொறுத்தவரை ரன் படத்தில் காதல் பிசாசு அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடியிருப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட தமிழ் படத்தில் பாடல் பாடினார். பொதுவாக அவர் ஹிந்தியில் பிரபலமான ஒரு பாடகர். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாப் உயரத்தில் போகக்கூடிய சமயத்து என்ன ஆகும், அதுக்கென்று ஒரு ஸ்பான்சர் வருவாங்க, அப்புறம் அதுக்கென்று ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க, அப்புறம் இவரை பாட சொல்லுவாங்க. இவர் பாடின பாடே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். நல்ல அற்புதமான ஒரு வருமானம். அதன் அடிப்படையில் நிறைய டிவிக்கள்லேயே மற்றபடி தனியார் நிறுவனம் மூலமாக லைவ் ஷோ பண்ணிகிட்ருக்கிறார். இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் ஒரு நடுவராக இருந்து கொண்டு மற்றபடி பாடக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டு இந்த மாதிரி லைவ் ஷோ நிறையா பண்ணிகிட்ருக்கார். அதன் அடிப்படையில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ் ஷோ ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாம் பாடினார். பாடின உடனே அப்புறம் இருக்கக்கூடிய பெண் ரசிகர்கள்லாம் ரொம்ப துள்ளி குதிப்பாங்க இல்லையா, ஆண் ரசிகர்களும் துள்ளி குதிப்பாங்க. இவர் உதித் நாராயணன், ஆம்பளை ஆண் பாடகர். பாடி முடித்ததுக்கு பின்னால் அந்த லைவ் ஷோவில் எல்லோரும் கூட நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு ஒரு பெண் என்ன பண்ணுறா, உணர்ச்சி வசப்பட்டு அவரோட முத்தம் கொடுக்குறான் அவருக்கு. உடனே அவரும் பதிலுக்கு முத்தம் கொடுத்துட்றார். இப்படி 2 முத்தங்கள் போயிட்டுருக்க சமயத்தில் திடீர்னு இன்னொரு பெண் முத்தம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் இவரே முத்தம் கொடுக்குறார். அந்த பெண்ணுக்கு மீண்டும் முத்தம் கொடுக்குறார். அப்புறம் ஒரு 5-6 பெண்கள் கடந்ததுக்கு பின்னால் ஒரு பெண் செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த பெண்ணை இவரே முத்தமிடுறார். முத்தமிடக்கூடிய சமயத்தில் அந்த பெண்ணு முத்தமிடுறார். திடீர்னு என்ன பண்ணுறார், மீண்டும் அந்த பெண்ணுக்கு லிப் டு லிப் அந்த பெண்ணினுடைய கூந்தலை பிடித்து, ஒரு கணவன் தன் மனைவிக்கு எந்த அளவுக்கு உரிமையோடு முத்தம் கொடுப்பானோ, நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு, இளம் வயது பெண்ணுக்கு கூந்தலை பிடித்து இழுத்து இதழோடு இதழாக முத்தம் கொடுக்குறார். அது இன்றைக்கி அந்த வீடியோ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட கண்டனங்கள். அதை அதான் நம்மளால் தான் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, எடுப்பார், அப்புறம் ஏதோ ஒரு சேனலில் போட்டு விட்ருவார், அப்புறம் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவார். அது இன்றைக்கி பயங்கரமாக பரவிட்டுருக்கு. அதாவது ஒரு பெண் ரசிகை வர்றாரு, ஆட்டோகிராஃப் போடுறாரு, அப்போ பக்கத்தில் செல்ஃபி நின்று எடுக்கிறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, பல பெண்களைப் போல் அவரும் அந்த பெண்ணுக்கு உணர்ச்சி வசப்பட்டு முத்தம் கொடுக்குறார். அத்தோடு சேர்ந்து மீண்டும் அவளுடைய கூந்தலை பிடித்து இழுத்து முகத்தோடு முகம் புதைத்து இதழோடு இதழாக இணைத்து முத்தம் கொடுக்குறார். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு முத்தமாக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இது எந்த அளவுக்கு அந்த உதித் நாராயணன் தன்னுடைய புகழ் உச்சிக்கு சென்றிருந்தாரோ அவைகளெல்லாம் கீழே சாயும் அளவுக்கு அவருக்கு இன்றைக்கி கண்டன குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறார். அதாவது கண்டனக்குரல்கள் என்பதையெல்லாம் விட ஒரு உதித் நாராயணன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகருக்கு இது கூடாது என்பது தெரியாதா அப்படிங்கிறத இன்றைக்கி ரசிகர்களுடைய கண்டனக்குரலாகவும், மற்றபடி நெட்டிசன்களுடைய மிகப்பெரிய ஒரு குரல்களாகவும், விமர்சகர்களுடைய மிகப்பெரிய ஒரு விமர்சனமாகவும் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பாடகர் பாடுகிறார், ஒரு அது லைவ் ஷோ வேறு, அது அதில் கலந்துக்கிட்டு அவர் பாடக்கூடிய சமயத்தில் பல பெண் ரசிகர்கள் அதை கேட்குறாங்க, ஏதோ செல்ஃபி எடுக்கிறாங்க, மற்றபடி ஒரு ஆட்டோகிராஃப் போடுறாங்க, அதோட நிப்பாட்டி அவரை பாஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இவர் என்ன பண்ணுறார், அதே மாதிரி பல பெண்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து
உதட்டோட உதடாக கிஸ் அடிக்கிறார். அது மாதிரி ஒரு 5-6 பெண்களுக்கு கிஸ் அடிக்கிறார். அது இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது ஏன் உதித்த நாராயணனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதாவது கன்னத்தோடு கன்னமாக முத்தமிடுவது, மற்றபடி ஒரு செல்லமாக கன்னத்தை தட்டி கொடுப்பது, இதெல்லாம் வேறு விதமான ஒரு விஷயம். ஆனால் லிப் டு லிப் அப்படிங்கிறப்ப அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இந்தியாவில் உதித் நாராயணன் வயதான ஒரு பாடகர், பிரபல்யமான ஒரு பாடகர், பல பாடல்களுக்கு அற்புதமான ஒரு வைரலான பாடல்களுக்கு சொந்தக்காரர். அவர் இந்த மாதிரி செய்து விட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கும் நெட்டிசன்கள் ரொம்ப வருத்தமாக கண்டன குரலாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இருந்தாலுமே கூட இது பொதுவாக இந்த வகையில் பெண்களை நம்ம குறை சொல்லித்தான் ஆகணும். ஒரு பாடகர் பாடுறாரு அப்படின்னா அதோட போயிடணும். அதே நேரத்தில் முத்தமிடக்கூடிய அளவுக்கு அந்த பாடகர் அடுத்தடுத்து முத்தமிட்டுக்கிட்டே வர்றாரு அப்படின்னா அப்புறம் மீண்டும் இந்த பெண் என் பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிறா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆனால் உதித்த நாராயணனை மட்டுமே நம்ம குறை சொல்லிவிட முடியாது. அவரோடு செல்ஃபி எடுத்த பல பெண்களையும் நம்ம குறை சொல்லித்தான் ஆகணும். அதே நேரத்தில் அந்த முத்தத்துக்கு சம்மதித்த பல பெண்களையும் அந்த பெண்களையும் நான் சொல்லித்தான் ஆகணும். எந்த ஒரு பெண்மை எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அவர் ஆட்டோகிராஃப் போடுறாரு, மற்றபடி செல்ஃபி எடுக்கிறாரு. அந்த பெண்ணை நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, முகத்தோட முகம் கிஸ் அடிச்சுட்டு மற்றபடி கூந்தலை கூந்தலை இழுத்து பிடித்து முத்தம் இதழோடு இதழாக முத்தம் கொடுக்கிறார். அந்த உணர்ச்சி வசம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விதமாகத்தான் இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பொதுவாக அடுத்தவனுடைய மனைவி, கல்யாணமாகாத ஒரு பெண்கள் அப்படிங்கிற சமயத்தில் அந்த முத்தம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கன்னத்தோடு கன்னமாக சில இப்போ நாங்களாம் கூட ஏகப்பட்ட பாடகர்லாம் கையெழுத்து ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கிறோம், நின்று ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறோம். சில பாடகெல்லாம் நாங்கள் பாடிய பாடலை கேட்டு லைட்டாக கதவை தட்டுவாங்க. அதே பல பெண்களுக்கு கூட முகத்தை தட்டியிருக்கிறாங்க, முகத்தை லைட்டாக தட்டியிருக்கிறாங்க, மற்றபடி கை கொடுக்குறாங்க, அதோடு சரி. ஆனால் இவர் செஞ்சது உதட்டோடு உதடாக கிஸ்ஸு ஒரு பெண்ணுக்கு. அது பலவிதமான பெண்களுக்கு, பல வகையான பெண்களுக்கு, நிறைய பெண்களுக்கு அவர் வரிசையாக கொடுக்கறது உண்மையிலே இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இதை எந்த ஒரு பெண்ணுமே தடுக்கவில்லை, கூடாது என்று தடை செய்யவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு பெண்ணுமே உதித் நாராயணன் மீது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கத்தான் போனேன், மற்றபடி அவர் என்னை பிடித்து இதழோடு இதழாக கிஸ் அடிச்சிட்டார் திடீர்னு. ஆகவே இது பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், இது போக்சோ சட்டத்தில் அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லி எந்த ஒரு பெண்ணுமே இன்றைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே கிடையாது. அப்போ இதில் என்ன தெரியும், பெண்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அதை வச்சு உதித் நாராயணன் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். இது ஒரு எல்லா ஆண்களும் செய்யக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் பல பெண்களும் இதற்கு ஒத்துக்கொண்டு வரிசை நின்றார்களா அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு முத்தமிடுறாரு, அப்புறம் அடுத்த பெண் உஷாராயணுமா இல்லையா? அப்படி இல்லையே, வரிசை எல்லா பெண்களுமே அதே மாதிரி வர்றாரு, அதே மாதிரி முத்தமிடுறாரு, லிப் டு லிப்பு கிஸ் அடிக்கிறாரு, செல்ஃபி எடுக்கிறார், சொல்லிடுறாரு, அப்படியே போயிட்டுருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அந்த பெண்களுக்கும் அவரிடமிருந்து முத்தம் பெறுவதில் ஒரு சம்மதம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. அதுவும் லிப் டு லிப்பு. உங்களுடைய பாடல் அருமையாக இருக்கிறது, நீங்கள் என்னை உதட்டோடு உதடாக முத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை வழியே நின்றார்களா? அப்படி தான் தெரியுது. அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இதில் வருது. அப்போ இது பெண்களும் சம்மதம் இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்நேரம் உதித் நாராயணத்துக்கு உள்ளே வச்சுருப்பாங்களே, போக்சோ சட்டத்தை உள்ளே வச்சுருப்பாங்க. அதனால் இதை பார்க்கக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பல ரசிகர்களாகட்டும், மற்றபடி வேறு விதமான மனிதர்களாகட்டும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை போலீஸே டேக் ஓவர் பண்ணி அவர்கிட்ட விளக்கம் கேட்க போகிறதா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இது தவறு தான். செல்ஃபி எடுத்தோமா, சைன் போட்டோமா, அதோடு முடிச்சுது. அதை நோக்கி இருந்த பெண்கள் மேலேயும் தவறு இருக்கிறது. அதை பயன்படுத்திய உதித் நாராயணன் பாடகர், ஹிந்தி பாடகர், அவர் மேலேயும் தவறு இருக்கிறது. அதனால் இருபக்கமும் விசாரிக்கணும். ஆமாம், சம்மதத்தோடு தான் முத்தத்தை பெற்றாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெண்கள் வகையில் இருக்குது. இவர் நீ எந்த அளவுக்கு பயன்படுத்தின பெண்களை, ஏன்னா
சைன் போடுறதுக்கு இது ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு, மற்றபடி வந்து செல்ஃபி எடுக்க வர்றாங்க. அவங்கள நீ வந்து வேண்டுமென்றே முத்தமிட்டாயா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. அதனால் வந்து இதை வந்து போலீஸார் விசாரிக்கணும். மற்றபடி இதில் வந்து சட்ட மீறல்கள் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக உதித் நாராயண் மீதோ, மற்றபடி யாரையெல்லாம் அவர் முத்தமிட்டாரோ அத்தனை பெண்களையும் கூட்டி வந்து அவர்கள் மீதும் தவறுகள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இன்றைய மிகப்பெரிய ஒரு தகவலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.